வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் குருமா செய்ய போகிறேன். நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இது நான் செஞ்சிகிட்ருக்கேன். சிக்கனை வந்து பாருங்கள், இது வந்து 1.25 கிலோ சிக்கனு, ஒரு முழு கோழியை போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் செய்யலான் இருக்கேன். இது வந்து சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இருந்தாலும் நம்ம குருமாவாக வைக்கும்போது நைட் டிஃபனுக்கு தானே, இட்லி தோசைக்கெலாம் வந்து சிக்கன் வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த பட்டை இலைலாம் வந்து நிறைய பேர் தனித்தனியாக நிறைய போடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த 5 ரூபா பாக்கெட்டே எனக்கு வந்து போதுமானதுங்க. அதை நல்லா தட்டிட்டு அந்த சோம்பெல்லாம் நல்லா நசுங்கியிருக்கும், அது வந்து இந்த சூடான எண்ணெயில் வந்து போடுறேன். போட்டுனே நல்லா படப்படன்னு உடனே வெடிச்சிரும் பார்த்துக்கோங்க. இது கூடவே வந்து அந்த பட்டை இலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு கசகசாவும் அது கூட பட்டையாகவே இருக்கும்ல, அதுவும் வந்து இருக்கும். அதையும் நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அது வந்து தேங்காவோட போட்டு அரைச்சிக்கலாம், அது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயங்க, நல்லா 4 பெரிய வெங்காயத்தை நல்லா நான் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக கட் பண்ணி இதில் வந்து நான் போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா வதங்கணும். ஓயாமல் கரண்டி வச்சு வதக்கிக்கிட்டே இருக்க வேணாம். சும்மா போட்டுட்டு ஒரு 2 கிண்டி விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா வதங்கிடும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் தக்காளி வந்து நறுக்கி போடலை, இது வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியை நல்லா 2ஆக கீறி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை, ஓரளவு குறைன்னு அரைச்சிருக்கேன். அது வந்து தக்காளி பேஸ்ட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 ஸ்பூன் போடுறேங்க. இஞ்சி பூண்டு வந்து நான் எப்போவுமே அரைச்சி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா கடையிலலாம் வாங்க மாட்டேன். கடையில் ஒரு தடவை வாங்கி போட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பச்சை கலரில் இருக்குது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது எப்படிங்க பச்சை கலரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வரும்? அது வந்து போட்டு அது எனக்கு ஒரு வாசமாகவே இல்லை, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பத்தலை. அதோடு நான் கடையில் வாங்கவே இல்லை. அன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து ஷட்டவுனு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அதில் வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் தெரியுது அது அந்த மாதிரி இருந்ததுன்னு. நான் அதுலேருந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். இல்லாத பட்சத்துக்கு அன்றைக்கி நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினோடனே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா 2 கிண்டி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது, அதையே வந்து நம்ம இப்போயே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா 2 கிண்டிட்டு கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளியோடு வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கணும். அதோட ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனில் ஏறணும். அதனால் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூட இந்த சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுவோம். நல்லா பெரட்டிட்டு வேக விடுவோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கசகசா அந்த பட்டை நசுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுட்டு இது கூட 1 ஸ்பூனு சோம்பு அதையும் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து நைட் டிஃபனுக்கு செய்கிறதுனால நான் முந்திரி எல்லாம் போடலைங்க, அதிகமாக செரிமானம் ஆகாது. சாப்பிட்டு உடனே தூங்கிடுவோமா, ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது உடம்புல, அதனால் செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் முந்திரி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நீங்கள் வேணால் முந்திரி போட்டுக்கோங்க, நான் முந்திரி போடல. இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். தேங்காய் விழுதாக நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் வந்து எந்த விதமான கடை மசாலா தூளுமே யூஸ் பண்ணலை. ஆச்சியாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், வேறு எந்த பிராண்டாக இருக்கட்டும், எந்த கடை தூளுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. சிக்கன் கிரேவி தூள் அது இதுன்னு வரும்ல, அதெல்லாம் நான் எதுவுமே போடல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வீட்டு மிளகாத்தூளை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் இதில் போடுறேன். அது நல்லா காரமாக இருக்குங்க, அதனால் 3 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா இதோட கிளறிக்கிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நம்ம தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா அது கூடவே வந்து மிளகையும் சேர்த்து போட்டு அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நான் வந்து மிளகு வந்து இதில் போட்டு அரைக்கலை. இல்லைனா நான் மிளகோட போட்டு அரைச்சி சில நேரம் இல்லைன்னா உடனே செய்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிடுவேன். இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அது மாதிரி போடல, தனியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டா பாருங்கள், கலரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலரு சூப்பராக இருக்கா, சும்மா தகன்னு.
இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இதோட வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மிளகாத்தூள் எல்லாமே வெந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து நல்லா அதில் சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கங்க. சேர்த்து 3 விசிலுங்க. நல்லா 3 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கணும். 3 விசில் போதுமானது. நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்துடும். நினச்சி பாருங்கள், நைட் நேரத்தில் சுட சுட ஒரு பக்கம் இட்லி, சுட சுட சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும். நல்லா சூப்பராக செம்மையான சாப்பாடுங்க இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் குக்கரில் குழம்பு வேகிறதும் ஒரு பக்கம் இட்லி சுட சுட அவியறதும் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நீங்களும் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வச்சுட்டு விசில் வந்து விட்டுறணும். விசில் நல்லா விட்டு 3 விசில், எனக்கு வந்து நான் 3 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் 2 விசில்லையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 விசில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு நல்லா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சிக்கனை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நைட் நேரத்தில் வந்து இட்லி கறி குழம்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி விருந்து தான், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. திடீர்னு பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்களா, அதனால் வந்து வீட்டில் சிக்கன் எடுத்து நைட்டு சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. விசில் வந்து நல்லா ஒரு 3 விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கிண்டி விட்றணும். அடியோடு சேர்த்து கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அடியோடு சேர்த்து நீங்கள் வந்து தண்ணியை தாராளமாகவே வைக்கலாம். ஏன்னா நல்லா சிக்கனும் நல்லா தலை வேகும், அடியில் பிடிக்காமலும் இருக்கும். இந்த பாருங்கள், திறந்தோடனே பாருங்கள் எப்படி நல்லா தலைன்னு கொதிக்குது. சிக்கன் குருமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கர்லாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த மூடியை திறந்தோடனே வரும் பாருங்கள் ஒரு கறி குழம்பு வாசனை. சூப்பராக இருக்குங்க, அது சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எதுவுமே நீங்கள் கடைத்தூள் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க குழம்பு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூட வந்து கொத்தமல்லியை சேர்த்து வச்சு நல்லா கிளறிட்டு அந்த கொத்தமல்லி வாசத்தோடு அந்த சுட சுட இட்லியோடு இதை பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரான சாப்பாடுங்க நீங்கள் நைட்டு. அவ்வளோ செம்மையான சாப்பாடு. சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. சிக்கன் குருமாவோட கலரை பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். கலருமே சூப்பராக இருக்குது. ஏன்னா வீட்டு மிளகாத்தூள் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சு நம்ம செய்யலாம். கடைத்தூள்லாம் யூஸ் பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் இப்போ தாங்க புதுசாக வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் நிறைய தேவைப்படுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு வந்து தெரியும். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சுட சுட இட்லி சூடான சிக்கன் குருமா பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.